ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அருட்பாடல்களில் சொல்கிறாரு. அருமையான ஆழமான சைவ சித்தாந்த கருத்துக்களை அவர் தன்னோட பாடல்களில் சொல்கிறாரு. பக்தி வழியே சென்று பல ஜென்மம் புசித்தாலும் முத்தி கிடைக்காதென்று மூத்தோர் உரைத்த மொழி, ஏன் உனக்கு இந்த வாட்டம் அப்படின்னு கேட்குறார். பக்தி வழியே சென்று பல ஜென்மம் புசித்தாலும் முத்தி கிடைக்காது அப்படின்னா, அப்போ பக்தி வழி தவறா அப்படின்னு இல்லவே இல்லை. அது ஆரம்பம். பக்தின்றது மனசு இறைவன்னு ஒருத்தர் இருக்கார்ன்றதை புரிஞ்சு, நமக்கும் மேல் சக்தி உள்ளவர், ஆற்றல் உடையவர், நாம் இந்த உலகத்தில் பிறந்தது மாயை, நமக்கு எதுவானாலும் தாயாக, தந்தையாக, குருவாக, இறைவனாக இருக்கக்கூடிய இறைவனை நாடினால் நாம் நலம் பெறலாம். இதுவரைக்கும் தான் பக்தி நமக்கு எடுத்து காட்டும். அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற மாதிரி பக்தி உள்ள நுழையிறதுக்கு வழி தான் காமிக்கும். அது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி. ஆன்மீகத்தோட என்ட்ரன்ஸ்லேயே நின்றுட்டா அது முழுமையான பலனை தராது. அதனால் நீ பக்தி வழியே சென்று பல ஜென்மம் புசித்தாலும், பல பிறவிகள் எடுத்து நீ பக்தி பண்ணிகிட்டு இருந்தாலும் பக்தி தான் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த முயற்சிகள்லாம் இருக்கணும். அதுதான் முந்தின பதிவில் சொன்னார். சத்தியம் தவறாது, தானம், தவம், முயற்சி, நித்திய கர்ம விதி, நேசானுபூதி பெற்றும் ஏன் உனக்கு இந்த வாட்டம்னு கேட்பார். அது மாதிரி நீ பக்தி வழியில் மட்டும் போய், ஐயோ நான் பக்தியாக இருக்கிறேன், நான் தினம் இத்தனை தடவை விளக்கு ஏற்றுறேன், இத்தனை தடவை சுற்றி வரேன், எதுக்கெடுத்தாலும் இறை நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கேன், அதுவே எனக்கு எல்லாம் கொடுத்துடும் அப்படின்னு நம்பி ஏமாந்துடாத. அடுத்த முயற்சிகளை செய். இப்போ பள்ளிக்கூடம் போகிற பசங்க அத்தனை பேரும் பெரிய ஜீனியஸ் ஆகிட முடியாது. ஆசிரியர் நடத்துகிறத கவனிக்கணும், மேற்கொண்டு படிக்கணும், அதை பற்றி சிந்திக்கணும், அதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், நினைவில் நிறுத்த வேண்டும். அதை விட கற்க சடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி பக்தி வழியால் போய் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதை கடைப்பிடிச்சு நிற்கும் பொழுது தான் இறையருள் சித்திக்கும். அதனால தான் பக்தி வழியே சென்று பல ஜென்மம் புசித்தாலும் முத்தி கிடைக்காது அப்படின்றது மூத்தோர் உரைத்த மொழி. நியமங்களை கடைப்பிடிச்சி திட வைராக்கியத்தோட அணிலிடை மெழுகாக உருகும் பொழுது தான்